வணக்கம். திமுக தமிழ்நாட்டு ஆளுங்கட்சி திமுகவின் தேர்தல் அறிக்கை, அதாவது எலக்டோரல் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. இது பாராளுமன்ற தேர்தல். திமுகவின் சார்பாக கொடுத்துருக்காங்க. இந்தி கூட்டணி அப்படிங்கிற அந்த இந்தியான்னு பேரை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டணி அதை அங்கங்கே பிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு காங்கிரஸ் இந்திய கூட்டணி ஒரு அம்சம். அதுக்கு 9 சீட்டை கொடுத்து இவங்க ஒரு 20+ ஏதோ 21 நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முழுக்க ஜெயித்தாலும் ஒரு 21 சீட்டு ஜெயித்தால் வருகிற கருத்து பண்ணால் அவங்க மெஜாரிட்டி இருக்குங்கிறாங்க. அவங்க பணம் ஆளுங்கட்சி பலம் எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு கமிட்டட் ஓட்டும் கொஞ்சம் இருக்குது, கூட்டணி பலம். அதனால் அவங்களுக்கு அதிக சீட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் அவங்க திமுக சார்பாக இவங்க ஒரு மாநில கட்சி, அதிகபட்சம் இவங்க ஒரு 20 MP கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. இவங்க கூட்டணி கட்டாயம் ஜெயிக்க போகிறதில்லை. ஆளுங்கட்சியாக மத்தியில் அமைய போகிறதில்லை. ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். கேரளாவில் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் சேர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் எடுத்து அடிச்சிருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் ஆனால் இந்தி கூட்டணி, இது முதலே நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன். இந்த கூட்டணியுடைய ஒரு முக்கியமான இது, இந்த தமிழ்நாட்டிலேருந்து அந்த ஒழுங்காக ஹிந்தி கற்றுக்கிட்டு சொல்லி மிரட்டினவர் இவங்களுக்கு நல்ல காலம் தப்பிச்சிட்டாங்க. அவர் அங்கேருந்து அவர் தான் ஆரம்பித்து வச்சார் இந்தியா கூட்டணிங்கிறத. இந்தியா பேர் அவர் வைக்கல, பட் இந்த பிஜேபிக்கு எதிராக கூட்டணின்னு கொண்டு வந்தது நிதிஷ்குமார். அவர் ஒரு மீட்டிங்கில் ஒழுங்காக ஹிந்தி கற்றுக்கிட்டு சொல்லி ஸ்டாலின், டிஆர் பாலு இருக்கையெல்லாம் பயங்கரமாக ஸ்டேட்மெண்ட் விட்டு ஏதோ சொன்ன மாதிரி தேள் கொட்டின கதையாக வாயை திறக்காமல் வந்து தமிழ்நாட்டில் உட்காந்துங்க. இல்லைன்னா ஹிந்தி இறக்கி ஹிந்தி மந்தின்னு சொல்லிட்டு நாங்கள் போருக்கு கிளம்பிட்டோன்னு வேமா நிற்பாங்க நம்ம கலர் கண்மணிகள். சத்தத்தையே காணும். ஆனால் அவங்க நல்ல நேரம் அந்த ஆளே அவங்க கூட்டணி விட்டு போய் பிஜேபியோட போய் திருப்பி சேர்ந்துருச்சு. பிஜேபிக்கு எதிர்த்தாக தான் அவர் ஆரம்பித்தார். ஸோ இப்போ அந்த நெருடல் அவங்களுக்கு இல்லை இப்போ. சரி, ஆனால் அங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் இவங்களோட சேர்றதில்லை, கூட்டணி வைக்கிறதில்ல காங்கிரஸோட. ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியில் கூட்டணி வைக்கிறாங்க காங்கிரஸோட. பஞ்சாபில் கிடையாது, ஏற்று அடிச்சுட்டு கிடக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் ஒன்றா இருப்பா, இன்னொரு ஸ்டேட்டில் அடிச்சு கிடப்பாங்க. இந்த ஸ்டேட்டில் வந்து தோள் மேலே கையை போட்டு பக்கத்து ஸ்டேட் போனால் அடி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி கூட்டணி. இது ஜெயிக்க போகிறதில்லை. அதிகபட்சம் என் கணப்பில் 100-120 சீட்டு இவங்களுக்கு கிடச்சா அது பெரிய விஷயம். அதில் 20 சீட்டு அதிகபட்சம். திமுக 10லேருந்து 20 சீட்டு கட்டாயம். 20 அதிகம், 10 சீட்டு கிடைக்காது, அதோட கூடவே கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சீட்டு வாங்குகிறவங்களுடைய தேர்தல் அறிக்கையை, தேர்தல் வாக்குறுதிகள் அது எவ்வளோ வியப்பானது, ஃபன்னியானதுன்னு சொல்ல போனேன். அதாவது 545, அதில் 2 ஆங்கிலோ இண்டியன் 545, 543, இப்போ 544 கணக்கு சொல்கிறாங்க. 543 நம்ம வச்சுக்கிறோம். 272 சீட்டு இருந்தால் தான் ஆட்சிக்கு போக முடியும். அதில் பாதி கூட இவங்க கூட்டணி வரப்போகிறதில்ல. திரும்பவும் சொல்கிறேன், 272க்கு பாதி கூட வரப்போகிறதில்ல. ஸோ ஆட்சியை பற்றி இவங்க கூட்டணி நினைக்க முடியாது. அந்த கூட்டணி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்க கூட்டணியிலேயே திமுகவுக்கு ஒரு 10+ சீட்டு தான் கிடைக்கும். முழுக்க அடித்தாலும் 20 சீட்டு, அதுக்கு மேலே கிடையாது. இதை வச்சு நாட்டை இவங்க என்னென்ன மாத்திரம்னு சொல்கிற, நம்ம மாநிலங்கள் சுயாட்சி பெறும் வகையில் அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும். எப்படி இவங்க 10-20 MP வச்சுக்கிட்டா அது நீங்கள் அரசியலமைப்பு சட்டம் வந்து சில சாதாரண விதிகளைத்தான் வந்து மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி, மற்றலாம் 2/3 மெஜாரிட்டி. ஸ்டேட்டு சம்மந்தப்பட்டதுன்னா பாதி எண்ணிக்கையில் உள்ள மாநிலங்களும் அதை வந்து ரேட்டிஃபை பண்ணணும், அதை திரும்ப அவங்களும் பாஸ் பண்ணணும். அந்த மாதிரிலாம் இருக்குது. இவர் அதை பண்ண போகிறாங்க. இவங்க எடுக்கிற இந்த சீட்டுகளை இவங்க நிற்கிறதே வந்து 22 சீட்டு தான், 20லேருந்து 21 தான் நினைக்கிறேன். இந்த சீட்டில் இருந்துக்கிட்டு அவங்க மாநில சுயாட்சியை உருவாக்குறதுக்கு அமைகிற அளவுக்கு அரசியல் மாற்ற போகிறாராம். கேட்குறவன் என்ன சொல்கிறது, மாநில முதல்வர் ஆலோசனையின்படி கவர்னர் நியமனம்னு சொல்லி உருவாக்கிடுவாங்களாம். இவங்களுக்கு கிடைக்கிற சீட்டை வச்சுக்கிட்டு கவர்னர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கும் 366வது பிரிவு நீக்கப்படும். அதாவது அரசியல் சட்டத்தில் நாங்கள் காலி பண்ணிடுறோம். இவங்க போட்டியிடுற 20 தொகுதியிலேருந்து என்ன ஜெயிக்கிறாங்களோ அதுலேருந்து வரவங்களை வச்சு. ஏன்னா இவங்க கூட்டணியும் ஜெயிக்க போகிறதெல்லாம் யாருன்னு சொல்லிட்டேன். ஏன்னா கூட்டணி ஜெயிக்கிறது வந்து மினிமம் தேவை 272 பாதி கூட வராதுங்க. அதாவது 135 வராதுங்கிறேன், 136 வராதுங்கிறேன் அவங்க கூட்டணி. சென்னைக்கு வந்து அவர் உயர்நீதிமன்ற கிளையை கொண்டு வந்து வைக்க போகிறாராம்.
உச்ச நீதிமன்ற கிளை சுப்ரீம் கோர்ட் கிளை வைக்க போகிறாங்களாம். புதுச்சேரிக்கு வந்து மாநில அந்தஸ்து கொடுத்துருவாங்களா இவங்க யூபிஏ கவர்மெண்ட்டில் கோல் வச்சுக்கிட்டு இருந்தாங்களே 2Gயில் நிறைய காசு அடித்தாங்க, கேஸெல்லாம் நடந்துச்சு. அப்போல்லாம் செய்யாது, இப்போ எங்கே வந்துச்சு, இவ்வளோ காலம் எங்கே போச்சு? அதுக்கு முன்னாடியும் பிஜேபியோட சேர்ந்து கொஞ்ச நாள் கருணாநிதி இருந்தார். இவங்க வீர வேஷம் இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் எப்போயுமே. ஸோ மக்கள் மறதி தான் இவங்களுடைய பலம் போல தருது. அதனால் ஒரு தேர்தலையும் இந்த மாதிரி இவங்களால முடியாது. ஏன்னா நீட்டை வந்து காலி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க, கையெழுத்து எல்லாத்தையும் வாங்கி அனுப்பிவிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இவங்க அதிகபட்சம் என்ன செய்வாங்க, மனித சங்கிலி கையெழுத்து போராட்டம், எல்லோரும் கையெழுத்து போட்டு அனுப்பிடுவாங்கண்ணா. அதுக்கு இது இவங்க ஆட்சிக்கு வரணும். ஸோ எது செய்ய முடியுமோ அதை சொல்லணும். சும்மா வாங்கிட்டு வந்ததெல்லாம் சொல்கிறது, அதுக்கு ஒரு கமிட்டி ரொம்ப அறிவார்த்தமாக செஞ்ச மாதிரி ஒரு ரிப்போர்ட்டு ஏன் கேட்குறீங்க? சரி, மத்திய அரசு பணிகளுக்கு தமிழ் மொழியில் தேர்வு, அது இப்போவே இருக்கே. நீங்கள் ஐஏஎஸ் எழுதுனா தமிழ் எழுதலாமே, அது புதுசாக என்ன தமிழ் மொழியில் தேர்வு? தமிழ் நீங்கள் தேர்வாக எடுத்துகிட்டா சிவில் சர்வீஸாக எழுதலாம். ஏதோ இல்லாத மாதிரி ஒன்று புதுசாக கொடுத்தாங்க. அனைத்து மாநில மொழி வளர்ச்சிக்கும் சம அளவு நிதி. ஏன் அனைத்து மொழிகளுக்கும் 500 மொழிக்கு மேலே நம்ம சொல்லுவாங்க, எல்லாருக்கும் சொல்லி உட்காந்து மண்டே உடச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ண இப்போ வந்து 2 மொழி ஆங்கிலம் ஹிந்தின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டை 2ஆக பிரித்து எழுதிக்கிட்டு இருக்காங்க, 2 பக்கமாக. நீங்கள் ரூபா நோட்டில் 20 மொழின்னு சொன்னால் 20 டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதை உட்காந்துக்கிட்டு. இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயங்கள். மொத்தத்தில் இவங்க ஆட்சிக்கு வரப்போகிறது கிடையாது. இவங்க இந்த நிற்கிற சீட்டை ஜெயிக்கிறதுக்காக இதையும் கேட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. என்ன பண்ணுறது? மத்திய அரசு அலுவலகங்களில் தமிழ் பயன்படுத்தப்படும். இப்போவும் இருக்கே. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே கொடுக்குறதுக்கு தமிழில் இப்போ எழுத கொடுக்குற, மற்ற ஸ்டேட்டுக்கு போகிறத நீங்கள் ஆங்கிலமோ இந்தியோ கொடுக்கணும். தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் எழுதுனா யாரும் தப்புன்னு கேட்க போகிறது இல்லையே. பொதுவாகவே தமிழ்லேயே லெட்டர் கொடுக்குறாங்களே, எங்கே இல்லாமல் இருக்குது? தமிழ் பயன்படுத்தப்படுமா? திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும். இந்த 10 வருஷம் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணாங்களா? யூபிஏ கவர்மெண்ட்டில் வந்து கூல வச்சுக்கிருந்தாங்கல்ல, அப்போ பண்ணியிருக்கலாமே. இப்போ திடீர்னு வந்திருக்கு ஞானோதயம். என்ன பண்ணுறது? தமிழகம் திரும்பிய இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும். அது கேட்காமலேவா? அவங்க வந்து அகதிகளாக வந்துள்ளனர். இது ஆக்சுவலி இந்த குடியுரிமை சட்டத்தை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். அதில் உள்ள குழப்பத்தினால் ஏற்படும் மக்கள் சந்தேகங்கள், அதை நான் தனியாக வீடியோ போடுறேன். அதில் ஏன் இலங்கை தமிழர்கள்னால் இது குறிப்பிட்ட பாதிப்படைஞ்சு வந்தவதுன்னு சொல்லி, அதாவது ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன் சொல்லி அது சொன்னாங்க. அதாவது மதத்தின் பெயரால் கொடுமைப்படுத்தப்பட்ட மக்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு 30,000 மக்கள் அகதிகளாக இருக்காங்க. அவங்களுக்கு சரி, இவங்களுக்கு ஏன் பண்ணலைன்னா, இவங்களுக்கு வந்து அங்கே தமிழர்கள்லாம் போடுங்கன்னு விரட்டி யாரும் விடலை. ஒரு விடுதலை புலிகள்னு ஒரு அவங்களுக்குள்ள போராட்டம், அதாவது எங்களுக்கு சம அந்தஸ்து இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி குறைபாடுகளை பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பெர்சிக்யூஷன், அதாவது கொடுமைகள்லாம் அதெல்லாம் பொய், அப்படிலாம் நடக்கவில்லை. இவங்க போய் பயங்கரவாதம், விடுதலை புலிகள் போய் குண்டு போட்டு ஆளை காய்க்கணும், பதில் கடிப்பான், இப்படித்தான் நடந்துக்கிட்டு வழிய இவங்க பக்கம் தப்பே இல்லாத மாதிரியும் இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்திய மாதிரி எல்லாம் சொல்லுவது தவறு. தமிழ் மக்களுக்கு சம உரிமை வேணும்னாக்கா அங்கே தமிழ் வந்து ஆட்சி மொழி. நீங்கள் சிங்கள மொழி, தமிழ் மொழி எல்லாமே அதில் இருக்கும். இன்னும் என்னென்ன கேட்குறாங்களோ அது குறைபாடுகள் இருக்கிறத பார்க்குறது வேறு. ஆனால் இதை இந்த 30,000 மக்களோட கம்பேர் பண்ணுறது சரியல்ல. இது ஒரு காரணம். அடுத்து விடுதலை புலிகள் ஒடுங்கின பிறகு அங்கே ஒரு சண்டை வந்து எதுவும் இல்லை, அமைதியாக தான் இருக்குது. இந்த மக்கள் திரும்பி அங்கே போகணுன்னா போகலாம், அகதியாக இருக்கிறவங்க போய்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் அகதி நம்ம நாட்டில் குடியுரிமை சட்டத்துக்கு உட்பட்டு தான் யாரும் வந்து இது சிட்டிசன்ஷிப், அதாவது குடியுரிமை, இந்திய குடியுரிமைன்னு கேட்க முடியும். அதை பற்றி வீடியோ தனியாக போடுறேன். இந்த மாதிரி வேலைக்கு ஆகாத விஷயங்களை இவங்க போடுறாங்கிறக்கா சொல்கிறேன். ரயில்வேக்கு தனிப்பட்ட சட்டம் இருந்தால் தான் மொத்தத்துக்கு கொண்டு வந்தாங்க. இவர் தனிப்பட்ட சட்டம் கொண்டு தமிழ்நாட்டு ரயில்வேக்குன்னு சொல்ல மாட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது. புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும். 2 நாளைக்கு முன்னாடி தான் வீடியோ போட்டேன். பிஎம் ஸ்ரீனில், அதாவது புதிய கல்விக் கொள்கையுடைய அடிப்படையில் வரக்கூடிய ஸ்கூல்களை நாங்கள் ஏற்றுக்கிடுறோம்னு சொல்லி அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்கன்னு பார்த்தோம். எம்ஓயு அதை சைன் பண்ணாங்க. அதனால் கிராண்ட்ஸ் நிறையா வரும், நிறைய ஸ்கூலில் வந்து தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி நல்லது செய்கிறாங்கன்னு நினைத்தேன். பின்னாடியே இந்த பக்கம் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் வந்து புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும். என்ன வேஷம் இது? லோக்சபா சட்டசபை 333% இடஒதுக்கீடு உடனடியாக அமையும்.
இது ஏற்கனவே பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணி சட்டம் வந்துருச்சு. அதை அடுத்த தேர்தலுக்கு அவங்க டைம் கொடுத்தது வந்து நீங்கள் வந்து இதை 33 ஒரு பங்கு பெண்களுக்குன்னு சொல்லி எப்படி ரிசர்வ் தொகுதின்னு வைக்கிறாங்க, ரொட்டேஷனில் வர்றாங்களோ அது மாதிரி இதையும் வைக்கணும். நீங்கள் அதெல்லாம் இப்போ எடுத்தோன்னு வச்சா, ஒரு உதாரணம் சொல்கிறோம், நம்ம இந்த தொகுதிகள்லாம் வந்து பெண்களுக்குன்னு வச்சா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எங்களுக்கு ஜெயிக்க வாய்ப்பு உள்ளது, இது என்னுடைய தொகுதி, அதனால தான் பொம்பளை போட்டாங்கன்னு சொல்லி கத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த குழப்பங்களும் வரும். அது இப்போ வந்து டீலிமிட்டை இனிமேல் பண்ணி இதில் இந்தந்த தொகுதிகள்லாம் வந்து பெண்களுக்குன்னு வைக்கிறதுக்காக தான் அடுத்த தேர்தலுக்கு அந்த டைம் வந்து மக்களும் சைக்காலஜிக்கலாக இந்த தொகுதி வந்து இனிமேல் பெண்களுக்கு போகுது 3 ஒரு பங்கு அப்படின்னு செய்கிறதுக்காக தான் அவங்க 2029 வர தேர்தலுக்குன்னு அவங்க போட்டு முடித்தாங்க. இவர் உடனே இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு உடனே அமலுக்கு வந்தாலும் அது 2029 தானே வரும். நீங்கள் இப்போ நீங்கள் நிற்கிற 20-21 தொகுதியில் 3 பெண்களுக்கு கொடுங்கண்ணே. அதை செய்கிறதில்ல. வேஷத்துக்கு ஒரு அளவு வேண்டாமா? இந்த சாதனைன்னு ஏற்றுக்கொண்டால் அது பிஜேபி அரசாங்கம் செய்தது. அவங்க ஏற்கனவே சட்டம் வந்து இயற்றி சட்டம் ஆயிடுச்சு. அது இனி அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு முன்னாடி எந்தெந்த மொத்த உள்ள 543 தொகுதிகளில் 3 ஒரு பங்கு எது அப்படின்னு குறிப்பிடணும். அது ஒரே இடத்துல இருக்காது. ரொட்டேஷன் எப்படி இப்போ நம்ம ரிசர்வ் தொகுதியை வந்து ரொட்டேஷனாக பண்ணுறாங்களோ அதே மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு இது வந்து இந்தந்த தொகுதிகள்லாம் வந்து பெண்கள் நிற்கிறதுன்னு வரும். இதுதான் அதுக்காகத்தான் அது டைம் போட்டிருக்குது. இது எடுத்த இடத்துல இப்போ 4 மாதத்துக்கு முன்னாடி அந்த சட்டம் பாஸ் ஆச்சு. இப்போ உடனே போட்டால் என்ன செய்வீங்க? அவங்க ஒரு சவுத்தில் ஒரு தொகுதி, இந்த தொகுதியில் தான் எங்கள் ராகுல் காந்தி நிற்க நினச்சாரு, அதுக்காக வேணும் பர்பஸ் நினச்சாருமாங்க, சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே. அதனால் இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் வரக்கூடாதுக்காக தான் அவங்க டைம் கொடுத்து அடுத்த தேர்தலில் இப்போ இனி வர்றது இதெல்லாம் போட போகிறோம், இதில் அப்ஜெக்ஷன் இருக்காங்களா ஒரு தடவை கேட்டு இந்த மாதிரி ப்ரோசஸ்லாம் பண்ணிவிட்டு வரக்கூடிய தேர்தல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அதோட. அதனால தான் அது அடுத்த தேர்தல் வச்சுருக்காங்க. இவர் உடனே எப்படி அமலுக்கு வருவார்? இதில் ஜெயிச்சு வந்த பிறகு இவங்க நினைக்கிற மாதிரியே கனவு காண்ற மாதிரியே இவங்க ஆட்சி கொண்டாலும் அடுத்த தேர்தல் வந்து 29 தானே. இப்போ ஒன்றும் வேண்டாம், இவ்வளோ பேசுகிறவங்க இப்போது இந்த தேர்தலில் 3 ஒரு பங்கு அவங்களுடைய நிற்கிற ஆளை வந்து பெண்களுக்கு கொடுக்க வேண்டியது தானே. நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி கேட்குறவங்கள என்ன செய்கிறது? கேணயம்னு நினைக்கிறாங்க. வேறு என்ன பண்ணுறது? நாடு முழுவதும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும். இவருக்கு நிற்க போகிற 20 தொகுதியிலிருந்து ஜெயிச்சு வர்ற எம்பிக்களை வச்சு இவர் நாடு பூரா எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாரு. என்ன பண்ணுறது? தமிழ்நாட்டுக்குள்ள முதல் எல்லாம் நல்லபடியாக செய்யுங்க, எல்லா இடத்துக்கும் அதை செய்து காட்டுங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இந்தியா முழுவதும் உள்ள குடும்பத் தலைவிகளுக்கு 1000 உதவி. தமிழ்நாட்டுக்குள்ளேயே இவருக்கு கொடுக்கல அவருக்கு சண்டை ஓடிட்டுருக்கு. அதை அவங்க செய்யணும். அது ஏதோ ரொம்ப நாளை எடுத்து ஒரு வழியாக சொன்னதை செஞ்சுட்டாங்க. ஆனால் இது நிரந்தரமாக கொண்டு போகிறது இது தகுதியின் அடிப்படையில் இவங்க சொன்னது எல்லாரும் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுவே தப்பு. கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுக்கணுங்கிறது நியாயமானது. வருமானம் வர்றவங்களும் நிரந்தர வேலையில் இருக்கிறவங்களுக்கு இது கொடுக்கணும், தேவையில்லை. ஸோ அதை கரெக்டான முறையில் செய்யணும். அது இலவசங்கிறதே தேவையான மக்களுக்கு, அதாவது யாரும் வறுமை கோட்டுக்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன உதவி செய்து மேலே கொண்டு வரணும். அது நியாயமானது. அவங்களுக்கு உழைப்புக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். அது வர்ற வரைக்கும் இந்த மாதிரி உதவித்தொகை கொடுக்கறது நியாயமானது. இது எல்லோருக்கும் கொடுக்குறதே வந்து ஸ்டண்ட்டு. இதை இந்தியா பூரா இவங்க செய்ய போகிறாங்களா? இவங்க ஜெயிக்க போகிற 10-15 எம்பி வச்சுக்கிட்டு தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு, அசம்பிளி எலெக்ஷன் கூட உத்தரவே அதான் போட போகிறோம்னாங்க. நடக்காது, அது தெரியும். பொய் பேசுகிறதெல்லாம் பொய். சுப்ரீம் கோர்ட்டும் அது இருக்கும்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இனி மாற்றுறதுக்கு நீங்கள் பண்ண முடியாது. இது ஆரம்பிக்கும் போது யூபிஐ கவர்மெண்ட்டில் நீங்கள் இருந்தீங்க. இன்றைக்கி வேஷம் போடுறீங்க. அதையும் மக்கள் கேட்குறாங்க. மக்களுக்கு மறந்துடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பொய் சொல்லி வந்து 50 லட்சம் கையெழுத்து போட்டு அனுப்ப போகிறாங்க. யாருக்கு பிரயோஜனம்? நீங்கள் குப்பை சேர்க்குறீங்க. மக்களுக்கு காசு வேஸ்ட்டு. கல்வி தரத்தை உயர்த்தி இந்த மாதிரி பொதுத் தேர்வில் வந்து இந்த மாதிரி காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவாக இருந்தாலும், நீட் வந்து ஒரு மெடிக்கல் இதுக்கு பொதுத் தேர்வு. அது ஒரு தரமான மாணவர்களை, கல்வித்தரம் உயர்ந்த மாணவர்களை உருவாக்குறதுக்கு வர்றது. அது வந்து உலக அளவில் நம்ம பேருக்கும் நம்ம நாட்டிலே மருத்துவத்துறை மேம்படும். அதுக்காக வைக்கிறது. நீங்கள் சமைச்சீர் கல்வி இருக்கிறதையும் கீழே கொண்டு வந்தீங்க. அதனால் பிள்ளைங்க 2-3 வருஷம் சிரமப்பட்டாங்க. அந்த இதிலே படித்து வந்ததுனால இப்போ பிள்ளைங்க அதையும் தேடி நல்லா வந்துட்டாங்க. அவங்களாவே
இந்த முதல்ல சிரமப்பட்டதில் 1-2 பிள்ளைய தற்கொலை பண்ண தற்கொலைங்கிறது கொடுமையானது. நம்ம நாட்டில் பரீட்சை ரிசல்ட்டுக்காக சாகுறாங்கிறது வந்து பெற்றோர்களையும் நாம் குறை சொல்ல வேண்டும். பிள்ளைகளை இந்த மாதிரி அதாவது அவங்களுக்கு அந்த சைக்காலஜிக்கலாக ப்ராப்பராக கொண்டு வரணுங்கிறது பெற்றோருடைய கோளாறு இருக்குது. நம்மளுடைய இது அரசியல்வாதிகள் அதை ஏற்றி விட்டு அதை வந்து நடக்க விடாமல் செய்கிறத முறையில் கேட்க நீட்டை காலி பண்ணிடும். அதாவது எதுவுமே இல்லாமல் ஆக்கிடுவோன்னு சொல்லி நாங்கள் வந்தோடனே கையில் தான் அதான் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. முடிஞ்சு போச்சு, வந்து 3 வருஷம் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் முடியாது தெரியும். இப்போ அதே நீட் தேர்வு இப்போ காலி பண்ண போகிறோம்னு இருக்காங்க. இவங்களுக்கு கிடைக்க போகிற 10-15 MP வச்சுக்கிட்டு கேட்கும் மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்கிறது? தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறு ஆய்வு. எந்த சட்டம் தொழிலாளர் இவங்களும் அதில் தானே வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே உள்ளதை நீங்கள் பண்ண வேண்டியது தானே. எதுக்கு இந்த வெட்டி இது பேச்சு? குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும். இவங்க வச்சிருக்க இவங்களுக்கு கிடைக்க போகிற 10-15 MP வச்சுக்கிட்டு என்ன செய்யப்படுறது? வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகைக்கு இல்லாத போது விதிக்கப்படும் அபராதம் ரத்து. அதாவது பேங்கை காலி பண்ண போகிறோங்கிறாங்க. சரி, ஜாதிவாரி கணக்கு ஜிஎஸ்டி சட்டத்தில் திருத்தம் என்னென்னு டீட்டெயிலில் பார்த்துட்டு அதை பற்றி பேசுவோம். திருத்தங்கிறது ஜிஎஸ்டி சட்டத்தில் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்குது. என்ன திருத்தங்கிறத படிச்சுட்டு அதை பற்றி பேசுவோம். நாடு முழுவதும் கல்வி கடன் ரத்து. அதாவது கடன் வாங்க யாரும் கட்டாதீங்க. அடுத்து அதே தான் நான் சொல்கிறேன். இவங்க கிடைக்கிற 10-15 சீட்டை வச்சுக்கிட்டு இத்தனையும் செய்ய போகிறோங்கிறாங்க. கேட்குறவங்க தான் புரிஞ்சுக்கணும். கேஸ் சிலிண்டரை வந்து 50 பெட்ரோல் 75 டீசல் 65 குறைக்கப்படும். அது கேஸ் சிலிண்டர் 500 நினைக்கிறேன், 50 பத்திரிகையில் வந்திருக்கு. இது எதுவாக இருக்கட்டும். இப்போ என்ன குறைச்சிங்க? நீங்கள் சேல்ஸ் டேக்ஸ் வாங்குறது கொஞ்சம் குறைச்சிங்கன்னா ரேட்டு குறையும். குறைக்க மாட்டீங்களே. இப்போ 3 வருஷமாக என்ன பண்ணீங்க? ஒன்றும் செய்யலை. நீங்கள் அதில் வந்து ஜிஎஸ்டியை தவிர்த்து தனியாக நீங்கள் டேக்ஸ் வாங்குறீங்க இந்த எரிபொருளுக்கு மட்டும். அதில் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா, அதில் உங்களுக்கு வருமானத்தை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா அது அப்படியே அந்த வேலை குறையுமே. அதை செய்யலையே நீங்கள். ஏன் இந்த ட்ராமா? அதேமாதிரி பெட்ரோல் டீசல் நாங்கள் குறைப்போம்னு சொல்லிட்டு முதல்ல ஏதோ ₹1-2 காட்டிட்டு அதை விட்டாங்க. அப்புறம் மத்திய சர்க்கார் கொஞ்சம் முடியாதுன்ட்டாங்க. இப்போ அவங்களும் எலெக்ஷனுக்காக தான் குறைச்சிருக்காங்க. அது இவ்வளோ நாள் கழிச்சு கடைசியில் ₹2 எலெக்ஷனுக்காக பண்ணது. அதை நான் ஒத்துக்கிட தான் செய்கிறேன். அதுவும் அரசியல் தான். நீங்கள் அதையும் செய்யலையே. செய்யாமல் நாங்கள் குறைக்க போகிறோம். வரப்போகிற 10-15 சீட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? அப்புறம் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 100லேருந்து 150 அதிகரிக்கப்படும். இதெல்லாம் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் அதை செய்யுங்க. இப்போது 100 மத்திய சர்க்கார் கொடுக்குது, நாங்கள் இன்னொரு 50 சேர்த்து மாநில சர்க்கார் கொடுக்க முடியும் செய்யுங்களேன். அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. மக்கள் கேட்குறாங்க, இதுக்கு இப்போ கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. வேறு என்ன பண்ணுறது? ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கைவிடப்படும். பயம் வேறு என்ன? அது வந்தால் அதை பற்றி வீடியோ தனியாக போடுறேன். ஏன்னா நல்லது எதுவுமே உங்களுக்கு தான் ஒத்து வராது. அதனால் அது வேண்டாம்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் தான் அதை பற்றி பேச முடியும். உங்களுக்கு இருக்கிற 10-15 சீட்டை வச்சுட்டு நீங்கள் எதுவும் பண்ண முடியாதுங்கிறது மக்களுக்கு புரிய வேண்டும். இந்த மாதிரி சேது சமுத்திர திட்டம் விட மாட்டாங்க பார்த்துருது. 40-50 வருஷமாக இதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி கச்சத்தீவு அந்த நேரத்தில் இந்திரா காந்தி ஆட்சியில் நடக்கையில் வந்து இவங்க எதிர்ப்பு தெரிவித்து பண்ணாமல் விட்டுட்டு இந்த காவிரி பிரச்சனை மாதிரி தான் இவங்க பண்ணுறதெல்லாம். அதுக்கப்புறம் இந்த ட்ராமா போடுறது இது பொழுது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கலாம். வேணாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறையா இருக்குது. எல்லாமே வியப்புக்குரியது. இவங்களை செய்ய முடியுமா? இவங்களை ஆட்சிக்கு வரதுனா நாடு பூரா ஒருவேளை இவங்களுடைய இந்த மேனிஃபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதி வந்து இந்தியா கூட்டணியுடைய வாக்குறுதி எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்கன்னா ஓகே, பாதி சீட்டு வர்றது ஒருவேளை தப்பித்தவரி வந்துட்டாங்கன்னா செய்வாங்க. கிடையாது, இது திமுகவினுடையது. ஸோ மற்ற கட்சிகள் ஏற்றுக்கணும். ஒருவேளை அவங்க ஜெயிச்சாலும் இதெல்லாம் நடக்குமாங்கிறது கேள்வி. அவங்க வரப்போகிறது இல்லைங்கிறது தெரியுது, அவங்க பேச்சிலேருந்தே தெரியுது. ஏன்னா இப்போவே அந்த கூட்டணி கட்சி வந்து பிஜேபி வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்லாம் அவங்க ஜெயிக்க முடியாதுன்ட்டாங்க. அப்போ ஜெயிக்க போகிறாங்க. ஸோ இது நம்ம காரணம் சொல்லி ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருந்தால் அதை இப்போ ஈவன் ராகுல் காந்தி அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் இடி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இல்லாமல் அவரால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி நீங்கள் பொய்யானதுன்னா கேஸ் போடுங்க அவங்க மேலே. உங்களுடைய கட்சிக்காரங்களை வந்து இடியோ ஏதோ பண்ணுறாங்கன்னா நீங்கள் கேஸ் போடுறதெல்லாம் எதையுமே நீங்கள் ஜெயிச்சு வர முடியலையே. இடி கேஸ் எத்தனை கேஸில் நீங்கள் ஜெயிச்சு வந்தீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வெற்று அரசியல் பண்ணுறதுக்கு எதிர்த்து பேசுவீங்க. ஏன்னா அரசியல்ங்கிறது எதிர்க்கட்சி குறைகளை சொல்வதற்கு தான், அது இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் இவ்வளவு பொய்
இவங்களால் எதுவும் செய்ய முடியாதெல்லாம் பேசிக்கிட்டு இதை தேர்தல் வாக்குறுதி என்று சொல்கிறார்கள். மக்கள் பார்த்து கொள்ளட்டும். நன்றி, வணக்கம்.